ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் மொபைல் மூலியமாகவே ப்ரொஃபஷனலான ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்க முடியும் ஒரு ஆப்ஸை யூஸ் பண்ணி. ஸோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டெமோ வீடியோ மூலியமா டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெஸ்யூம் ரெடி பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் பில்டர் ஆப் 𝐶𝕬𝕬𝕟𝕬. ஸோ இந்த ஆப்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கிரியேட் நியூ ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலரில். அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நேம் கேட்டிருப்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் டைப் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நான் அட்ரஸுமே கரெக்டாக சும்மா எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. ஸோ மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ அதுதான் ரொம்பவே முக்கியம்னு சொல்லணும். ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. அடுத்ததாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர் போஸ்ட் மூலியமாக சென்ட் பண்ணுவாங்க. அதனால் மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபோன் நம்பரை கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்டர்வியூ ஆன்லைன் மூலியமாக அட்டன் பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் நேரில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா ஆப்ஷனல் தான். ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் மேனேஜரில் போகும். அதில் போயிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னா ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆடுன்னு சொல்லி கேட்கும். ஸோ கோர்ஸ் ஆர் டிகிரி கேட்டிருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டாக SSLC டைப் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஸ்கூல் ஆர் யூனிவர்சிட்டி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் டைப் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்ததாக கிரேட் ஆர் ஸ்கோர் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் 10th எடுத்தீங்களோ அந்த பர்சன்டேஜ் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இயர் கேட்டிருப்பாங்க. நீங்கள் 10th எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்களோ அந்த இயர் டைப் பண்ணிடுங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் சேவுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனும் கம்ப்ளீட்டு. சப்போஸ் நீங்கள் 12th ஆட் பண்ணணும், இல்லை டிப்ளமோ அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக படிச்சிருக்கீங்கன்னா ஸோ அது திரும்ப எஜுகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எஜுகேஷன் 2 ஓப்பன் ஆயிரும். சேம் இதுலேயும் அதே மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ லென்த்தாக போயிடும். ஸோ அதனால் ஒரே ஒரு எஜுகேஷன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. சப்போஸ் இதுக்கு முன்னால் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஆடுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கம்பெனி நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனி நேம் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஜாப் டைட்டில் கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்னவோ ஒர்க் பண்ணீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் டேட் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன இயர்லேருந்து என்ன இயர் வரையும் ஒர்க் பண்ணீங்களோ அந்த டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ண ஜாப்போட டீட்டெயில்ஸ் ஒரு 3 or 4 லைனில் எழுதிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சும்மா எக்ஸாம்பிளுக்கு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா சும்மா எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக டைப் பண்ணுறதுனாலும் டைப் பண்ணிவிட்டு சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலும் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸு. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஸ்கில்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்கில்ஸுமே இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆடுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் MS ஆஃபீஸ்ன்னு சும்மா எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ சேவுங்கிறத கிளிக் பண்ணதையும் ஸ்கில்ஸும் சேவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்ஜெக்டிவ் பொறுத்தளவுக்கு உங்களோட அப்ஜெக்டிவ் என்னவோ அதை ஒரு 4 லைனுக்குள்ளே டைப் பண்ணிக்கோங்க.
சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லைன்னா பக்கத்தில் எக்ஸாம்பிள்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறைய அப்ஜெக்டிவ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துடும். நீங்கள் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா இதில் எடிட் பண்ணிக்க முடியும். எடிட் பண்ணிவிட்டு சேவ்ங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுனால அதில் இருக்கிறத ஒன்று வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸு. ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களோட விருப்பம். ரெஃபரன்ஸுங்கிறத ஆட் பண்ணிக்கிறதுனா ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆடுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டைட்டில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் வந்து பண்ணீங்களோ அந்த ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக டிஸ்கிரிப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் சேவ்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுனால பார்த்தீங்கன்னா சும்மா வந்து டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் வந்து டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லைன்னா எக்ஸாம்பிளுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதில் எப்படி இருக்குதோ சேம் அதே மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணுறதுனாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ்ங்கிறத கிளிக் பண்ணதையும் ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஆட் மோர் செக்ஷன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இதில் இன்ட்ரெஸ்ட், அச்சீவ்மெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ அது மூலிமா வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து தேவையில்லை. ஸோ அதனால் நான் வந்து டிசபிள் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் வந்து டிசபிள் பண்ணிக்கலாம். சிக்னேச்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிக்னேச்சர் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்டில் சிக்னேச்சர் வந்துடும். ஸோ உங்களோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்னேச்சர்னு வந்துருச்சு பாருங்க. ஸோ நீங்கள் சிக்னேச்சர் வந்து ஃபைல் மேனேஜரில் வச்சுருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து டிசபிள் பண்ணிக்கிறேன். இன்னமும் நீங்கள் ஏதாச்சும் புதுசாக டைட்டில் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் மோர் செக்ஷன்னையே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற டைட்டில் இல்லாமல் வேறு ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க, கிரியேட் நியூ செக்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டைட்டில் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைட்டில் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ உங்களோட டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் எடிட் ஹெட்டிங்ஸ்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கிற ஆர்டர்ஸ் அப்படியே உங்களுக்கு வரும். அப்ஜெக்டிவ், எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு என்ன ஆர்டரில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் அப்ஜெக்டிவ் வந்து லாஸ்ட்டாக வைக்கணும்னு நினைக்கிறேன்னா அதை வந்து இந்த ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது வந்து லாஸ்ட்டாக வந்துடும். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நான் மேலே கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்னா அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னாவே போதும், உங்களுக்கு வந்து டாப்புக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுனாலும் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் பேக் வந்துக்கிறேன். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ சிவின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் வந்து ஆட் ஷோ ஆகும். ஸோ அந்த ஆட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்ட்டு மார்க் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சூஸ் டெம்ப்ளேட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஏதாச்சும் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு நிறைய ப்ரொஃபஷ்னலான டெம்ப்ளேட்டுமே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்டை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதை நம்ம கொடுத்ததையுமே ஒரு ஃபியூ செகண்ட்லேயே லோடிங் ஆகிட்டு நம்மளுக்கான ரெஸ்யூம் வந்து ரெடி ஆயிரும். சப்போஸ் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து கலர் ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ரெட் கலர் கொடுத்ததையுமே அந்த டைட்டில் ஹெட்லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோடுங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஷேர் கொடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிடிஎஃபாக நீங்கள் கூகுள் டிரைவில் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து மேலே சேவ் ஆஸ் பிடிஎஃப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்ததாக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு டவுன்லோட் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு சொல்லி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டைட்டில் வந்து கொடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் சேவுங்கிறத கிளிக் பண்ணிட்டேன்னா ஒரு ஃபியூ செகண்ட்லேயே வந்து என்னோடய ஃபைல் மேனேஜரில் இந்த ரெஸ்யூம் வந்து பிடிஎஃப் ஃபைலாக வந்து சேவ் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு தேவைங்கும் போது ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு பிரிண்ட் எடுக்கிறதுனாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெஸ்யூமில் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்டாக வந்து நான் முடிச்சிட்டேன். ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக போயிடும். ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தேன்னா சேம் இதே மாதிரி தான் ரெஸ்யூமில் இன்னும் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுனாலும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க.
மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் வந்து இன்டர்வியூக்காக ரெஸ்யூம் ரெடி பண்ண தெரியாமல் இருந்தால் இந்த ஒரு வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலினாலும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னும் நம்ம சேனலோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலினாலும் டெலகிராமில் போயிட்டு ஜிகே டெக் இன்ஃபோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் லோகோ ஃபஸ்ட்டாக வரும். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலினா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெக் வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.